ஹலோ குட் ஈவினிங். வழக்கம் போல் எங்கள் ஊரில் வெதர் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் மிளகா பஜ்ஜி செஞ்சோம். ஸோ எப்படி செய்யலாம்னு உங்களுக்கும் காமிக்கலாம்னு நினச்சா வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் எடுத்து நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. அப்போ தான் கிட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வேளை அது காரிச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால் அதை எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக அரிசி மாவு, ஸோ நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். அதில் தெரியுதில்ல, அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு மிளகாவை எடுத்து இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு போட்டு எடுத்தால் சூப்பராக வந்துடும். இது வந்து காரம் கம்மியாக போட்டிருக்கேன் ரிஷிக்காக. ஸோ ரிஷிக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி ரிஷியோட அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா காரமாக பண்ணி சூப்பராக வந்துருச்சு. ஸோ இதை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க மாவில் வந்து கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி போட்டு பண்ணிட்டோம். இதில் எண்ணெய் லைட்டாக கூட ஒட்டவே இல்லை. ஸோ ரொம்ப தண்ணி மாதிரியும் கரைக்காமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் சூப்பராக வந்துடும். ஸோ இதுக்கு சைடிஷ்க்கு வந்து நாங்கள்